ஃப்ரெண்ட்ஸ் சத்தமே இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, கேவிகே துறையில தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது. ஸோ கல்வி தகுதினா நீங்க 10த் பாஸ் பண்ணதுலேருந்து இங்க டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 25,500லேருந்து 81,100 இருக்கும். இன்னொரு போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 19,900லேருந்து 60,200 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 11த் மேக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. இதில குடுத்திருக்கிற மாரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிட்டு, எந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ண போறீங்களோ, அந்த போஸ்டிங்கோட நேம்ல இருந்து, ஸோ உங்களோட நேமு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஏஜ், ஸோ உங்களோட மெரிட்டல் ஸ்டேட்டஸ்ல இருந்து, உங்களோட கேட்டகரில இருந்து, உங்களோட நேஷனாலிட்டி, உங்களோட அட்ரஸ் இந்த மாரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு உங்களோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ், உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டடா வந்து இந்த அப்ளிகேஷனோட பேக் சைடு இணைச்சுக்கோங்க. ஸோ இணைச்சு நீங்க எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ற மாரி இருக்குன்னா, இங்க வந்து அட்ரஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. பெரம்பலூர் அட்ரஸ் குடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து போஸ்ட் மூலியமா நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க. லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 11த் மே தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா, ஹெல்ப்லைனுக்கு கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடிலாம் இருக்கு. இந்த இமெயிலுக்கு கூட நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதில ஃபீஸுமே நீங்க வந்து பே பண்ற மாரி இருக்கும். அந்த ஃபீஸ பொறுத்தவரைக்கும் டிடி எடுத்து தான் பே பண்ண போறீங்க. எஸ்சி கேட்டகரியா இருந்தா ரூ. 250 வந்து ஃபீஸு. மீதி இருக்கிற கேட்டகரிக்கு ரூ. 500 வந்து ஃபீஸு. அந்த டிடிக்கான காப்பியுமே வந்து நீங்க அட்டஸ்டட் வந்து நீங்க அதில போட்டு நீங்க வந்து அட்டாச் பண்ணும்போது வந்து அதையும் வந்து நீங்க வச்சு தான் அனுப்பணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதில வந்து உங்களுக்கு செலக்ஷன் வந்து பாருங்க ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி கால்டு ஃபார் இன்டர்வியூன்னு குடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும். மத்தபடி எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு வந்து போஸ்டிங்க பொறுத்தவரைக்கும் ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரிலயும், உங்களுக்கு டிரைவர் கேட்டகரிலயும் போஸ்டிங் வந்திருக்கு. இது எந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து குடுத்துருக்காங்கன்னா, அதாவது கிருஷி விக்ஞான் விகென்ட்ரா இந்த இதில தான் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து பே லெவல் 4 படி சேலரி வந்து வரும். 25,500லேருந்து 81,100 வந்து இருக்கும். ஏஜ பொறுத்தவரைக்கும் 18லேருந்து 27 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம ஏஜ்லேருந்து பாருங்க உங்களுக்கு ரிலாக்ஷனுமே இருக்கு. அது உங்களுக்கு கீழயே குடுத்துருக்காங்க பாருங்க. எஸ்சி, எஸ்டில வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்கு. ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. ஸோ இதில குவாலிஃபிகேஷன் வந்து ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து 12த் நீங்க பாஸ் பண்ணா எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. 12க்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஷார்ட் ஹேண்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆப்பரேஷன பத்தி நாலேட்ஜுமே வந்து இருக்கணும். அடுத்து டிரைவர் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு பே லெவல் 3 படி சேலரி வந்து வரும். ஸோ இதுக்கும் 18லேருந்து 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ்லேருந்து உங்களுக்கு ரிலாக்ஷன் வந்து இருக்கு. குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்க 10த் நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாம வேலிடான டிரைவிங் லைசென்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான டீட்டெயில் லிங்க் வந்து நான் கீழ குடுக்குறேன். விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.